சீலா என்ற பெயர் சவுல் என்ற எபிரேய பெயரின் சுருக்கம். இதற்கு ஜெபித்து பெற்றவன் என்று அர்த்தம். ரோம மற்றும் லத்தீன் மொழியில் இவர் சில்வானு என்று அழைக்கப்படுகிறார். இவர் எருசலேம் சபையில் ஒரு முக்கிய தலைவராகவும் தீர்க்கதரிசியாகவும் ரோம குடியுரிமை பெற்ற ஒரு யூதராகவும் இருந்தார். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையே மார்க்குவை குறித்து கருத்து வேறுபாடு வந்தபோது பவுல் சீலாவை தேர்ந்தெடுத்தார். பவுலும் சீலாவும் கடுமையாக அடிக்கப்பட்டு பிலிப்பி சிறையில் இருண்ட காற்றோட்டமில்லாத உட்காவலறையில் அடைக்கப்பட்டார்கள். மரக்கட்டைகளுக்கு இடையே கால்களை வைத்து மாட்டப்பட்டிருந்தன. நடுராத்திரியில் அவர்கள் பாடினார்கள். அவர்கள் துதித்த போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தன. சிறைச்சாலைக்காரன் வீட்டார் அனைவரும் தேவனிடத்தில் விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் ரோம பிரஜைகள் என்று அறிந்த அதிகாரிகள் பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். பவுலோடு மட்டுமின்றி சீலா பேதுருவோடும் இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார். 1 பேதுரு நிருபத்தை பேதுரு சொல்ல எழுதியது சில்வானுவாகிய சீலா அவர்தான். பவுல் எழுதிய 1 தெசலோனிக்கேயர் மற்றும் 2 தெசலோனிக்கேயர் நிருபங்களின் தொடக்கத்தில் சில்வானு பெயரும் இணைக்கப்பட்டிருப்பதை காணலாம்.